எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டீங்க. புக் பேக் ஃபுல்லாக. இந்த டெஸ்ட்டு பெண்டிங் இருக்குது கொஞ்சம். இன்றைக்கி முடிச்சுருக்கீங்களா? Next topic, valuation of inventories. Inventories என்னம்மா? என்ன இன்வென்ட்ரிஸ்னா ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். இதுதான் அது இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரின்றது அசட்டா இல்லையா? நமக்கு அசட். புரியுதா? ரா மெட்டீரியல்னா என்ன? இன்புட். ஓகேவா? ரா மெட்டீரியல் என்ன? இன்புட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ப்ராசஸில் இருக்கிறதுக்கு பேர் தான் அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போ நான் விண்டோ செய்யணும், எனக்கான ரா மெட்டீரியல் என்ன? வுட்டு, அயன் பாரு, கிளாஸு, கண்ணாடி மூடுறோம் கரெக்டாக இல்லையா? கிளாஸு, ஹேண்டிலு, ஸ்க்ரூ, லாக், இதெல்லாம் ரா மெட்டீரியல் சொல்லுவேன்னா. ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன? விண்டோ. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன? ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இது மூணுமே என்னது நமக்கு? இன்வென்ட்ரி தான். இது மூணுமே நமக்கு என்னது? இன்வென்ட்ரி தான். கிளியரா? ஓகேவா? ஸோ கிளியரா? இந்த இன்வென்ட்ரியை பற்றி AS2 வந்து சொல்லுது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2. ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணியே ஆகணும். எதுக்கு அப்படின்னா, இப்போ நீ ஒரு மாதிரி வேல்யூ பண்ணுற, நான் ஒரு மாதிரி வேல்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். நாளைக்கு கம்பெனியோடைய 2 பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கும்போது அது நம்மளால் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. ஸோ அக்கௌண்ட்ஸுடைய மெயின் பர்பஸே என்னென்னா கம்பேரபிலிட்டி. இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ நீ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணணும்னா அப்போ எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அது எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கான்னாச்சும் நம்மகிட்ட சொல்லணும். கரெக்டாக இல்லையா? அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே என்ன இருக்குது? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதோ அந்த ஸ்டாண்டர்டை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலை. கிளியரா? ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிஏவுடைய வேலை என்னென்னா ஃபாலோ பண்ணுறது கிடையாது, மற்றவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வேலை என்ன? ஜஸ்ட்டு செக் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. புரியுதா? செக் பண்ணணும்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தானே செக் பண்ண முடியும். அதனால தான் ஃபுல்லாக படிக்கிறோம். 100% உனக்கு தெரிஞ்சால் தான் நீ செக் பண்ண முடியும். தெரியாமல் நீ ஒரு விஷயத்தை செக் பண்ணும்போது தெரியல, நீ எப்படி செக் பண்ண வந்தேன்னு கேட்டுருவாங்களா மாட்டாங்களா? அதனால என்ன பண்ணணும்? நம்ம 100% ஃபுல்லாக படித்தா தான் நம்ம செக் பண்ண முடியும். கிளியரா? இந்த AS2 வந்து என்ன சொல்லுதுன்னா இன்வென்ட்ரியை எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பண்ணுது? சொல்லிக் கொடுக்குது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு, இன்வென்ட்ரியோடைய காஸ்ட்டில் எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்? நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு எது பார்த்தோம்ல, அதே மாதிரி பர்ச்சேஸ் ப்ரைஸ் மைனஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட், டேக்ஸ். ரீஃபண்டபிள் அந்த ஆட் பண்ணுவியா, நான் ரீஃபண்டபிள் அந்த ஆட் பண்ணுவியா? நான் ரீஃபண்டபிள். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட்டு. அப்புறம் வேறு என்னென்ன காஸ்ட்லாம் வந்து அந்த இன்வென்ட்ரி நீ கரண்ட் லொக்கேஷனுக்கு கொண்டு வரதுக்காக இன்கர் பண்ணியோ அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்? நீ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் மைனஸ். ட்ரேட் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணக்கூடாது? மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? என்ன ஜேர்னல் என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ஆர் அந்த டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பாஸ் பண்ணும். கரெக்டாக இல்லையா? கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சேல் பண்ணும்போது நடக்கிறது. இது என்னது? கேஷை சீக்கிரமாக கொடுக்கறதுனால வரதுக்கு பேர் தான் அது கேஷ் டிஸ்கவுண்ட். ஒரு பொருளுடைய விலை 1000 ரூபா, வாங்கும் போதே அவன் 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ உன்னுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன? 900 தான். ஸோ இதுக்கு என்ட்ரி போடக்கூடாது. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி நீ என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. வாங்கும் போதே என்ன பண்ணணும்? பர்ச்சேஸை 900க்கு தான் காட்டணும். வாங்கும் போதே என்ன பண்ணணும்? பர்ச்சேஸை 900க்கு தான் காட்டணும். இப்போ வாங்கிட்டு 15 days கிரெடிட் பீரியட்னு சொல்கிறான்.
நீ 5 டேஸில் பேமெண்ட் மேக் பண்ணிடுற. அப்போ நீ டிஸ்கவுண்ட் கேட்குற, சீக்கிரமாக காசு கொடுத்தன்ல எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுன்னு கேட்குற. இது எதனால்? வாங்கினதுனாலையா இல்லை சீக்கிரமாக காசு கொடுத்ததுனாலையா? சீக்கிரமாக காசு கொடுத்ததுனால. அதனால இது அதர் இன்கம்மாக தான் ட்ரீட் பண்ணணும். புரியுதானா சொல்கிறேன்னு? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து அது அதர் இன்கம், நமக்கு மெயின் இன்கம் கிடையாது. இது நீ சீக்கிரமாக காசு கொடுத்ததுனால வந்த இன்கம் இது. கிளியரா? ஓகேவா? ஸோ அதை கேஷ் டிஸ்கவுண்ட். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி வரும், ட்ரேட் டிஸ்கவுண்ட்க்கு ஜேர்னல் என்ட்ரி வராது. ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை நீ என்ன பண்ணுவ? என்ட்ரி போடும் போதே ஆல்ரெடி மைனஸ் பண்ணி தான் அந்த என்ட்ரியை நீ என்ன பண்ணியிருப்ப? போட்டிருப்ப. புரியுதா? அமௌண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணி அப்படியே போட்டுருணும். ஸோ அப்போ இங்கேயும் என்ன பண்ணுவேன்? அமௌண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிடணும், என்ட்ரிலாம் தனியாக போடக்கூடாது. ஃபைனலாக எவ்வளோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வருதோ அதுதான் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் நீ என்ன பண்ணணும்? புக்ஸில் காட்டணும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? கிளியராமா இது வரைக்கும்? ஓகே. நெக்ஸ்ட்டு, நீ வாங்கும்போது இன்வென்ட்ரியோட ப்ரைஸ் 10 rupees இருக்குது. இன்வென்ட்ரின்னா என்ன சொன்னேன்? ரா மெட்டீரியல், WIP, ஃபினிஷ்டு குட்ஸ் எதுவே வேணா இருக்கலாம். ஃபினிஷ்டு குட்ஸ் கூட நீ வாங்கி அப்படியே விற்கலாம். கரெக்டாக இல்லையா? அது ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே இன்வென்ட்ரி தான். ஸ்டாக் இன் ட்ரேடுமே என்னது? இன்வென்ட்ரி தான். புரியுதா? ரா மெட்டீரியல்னால் என்ன? வாங்கி ரெடி பண்ணி விற்கிறது. அந்த ரெடி ஆனது ஃபினிஷ்டு குட்ஸ். ஸ்டாக் இன் ட்ரேட்னா என்ன? வாங்கி அப்படியே விற்க போகிற. இப்போ டிவி, இந்த அன்பு டிவி சென்டர் டிவி ரெடி பண்ணி விற்கிறானா வாங்கி அப்படியே விற்கிறானா? வாங்கி விற்கிறான். அவன் என்ன சொல்லணும்? ஸ்டாக் இன் ட்ரேட்னு சொல்லணும். அவன் அதை வந்து ஃபினிஷ்டு குட்ஸோ இல்லை ரா மெட்டீரியல்னோ அவன் என்ன பண்ண மாட்டான்? சொல்ல மாட்டான். கிளியரா? ஸோ இது எல்லாமே என்னது உனக்கு? இன்வென்ட்ரி தான். இப்போ வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது, 31st March ஒரு ப்ரைஸ் இருக்குது. எந்த ப்ரைஸை உன் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவேன்? கரெக்டாக இல்லையா? வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது, 31st March ஒரு ப்ரைஸ் இருக்குது. வாங்கும்போது உள்ள ப்ரைஸை காட்டுவியா இல்லை 31st March உள்ள ப்ரைஸை காட்டுவியா? நீ வாங்கும்போது 10 rupees இருந்தது, 31st March 12 rupees ஆயிடுச்சு. நீ வாங்கும்போது 10 rupees இருந்தது, 31st March 8 rupees இருந்துச்சு. என்ன பண்ணுவ? எதை காட்டு? 10 rupees காட்டுவியா இல்லைனா 12 or 8 காட்டுவியா? என்னம்மா ஏதாவது சொல்லுங்க லாஜிக்காக, நான் சொல்கிறேன் அப்புறம். என்னப்பா? பேலன்ஸ் ஷீட்டில் அதான் க்ளோசிங் பேலன்ஸ் தான். என்ன காட்டுவேன்? 10 காட்டுவியா 8 காட்டுவியா? 31st March தான். 10 இருக்குமா 8 இருக்குமா? இல்லை 10 இருக்குமா 12 இருக்குமா? என்ன பண்ணணும்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 உனக்கு என்ன சொல்லுதுன்னா, எப்பவுமே நீ பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர் அதை தான் உன் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? AS2 சொல்லுது காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர், எது கம்மியாக இருக்கோ அதை தான் உன் பேலன்ஸ் ஷீட்டில் நீ காட்டணும் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? ஏன்னா இது ஒரு ஆன்டிசிபேட்டட் லாஸா, இதுக்கப்புறம் விலை ஏறுமோ ஏறாதான் நமக்கு தெரியாது. இன்றைக்கி விற்றவனுக்கு எவ்வளோ போவோம்? 8 ரூபா தான் போவோம். அப்போ நீ என்ன பண்ணணும்? 8 ரூபா தான் காட்டணும். இல்லைனா என்ன பண்ணலாம்? காஸ்ட் 12 ரூபா போகும்போது ஆன்டிசிபேட்டட் ப்ராஃபிட்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது? காட்டக்கூடாது. காஸ்ட் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் காட்டு போதும். புரியுதா? கிளியராக என்ன சொல்கிறேன்னு? ஓகேவா? ஸோ என்ன சொல்லுது? காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லெஸ் தான் உன்னுடைய பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி நீ என்ன பண்ணணும்? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியாக நீ காட்டணும். அதனால தான் உனக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு எப்போயுமே ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே வராது. க்ளோசிங் ஸ்டாக்கை அட்ஜஸ்ட்மெண்ட் ஐட்டமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 31st March தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்து அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, அதுக்கான நெட் ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத பார்த்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. பட் மற்ற டிரான்சாக்ஷன்லாம் முடிச்சிருப்பாங்களா முடிச்சிருக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருப்பாங்க. முடிச்சு வச்சது எல்லாமே ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே வரும். ஜேர்னல் பாஸ் பண்ணி லெஜர் போட்டு ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, லெஜரை பேலன்ஸ் பண்ணி. புரியுதா? பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஐட்டம்ஸ்க்குலாம் அவங்க என்ன பண்ணலை, இன்னும் என்ட்ரியே பாஸ் பண்ணலை. உன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸை டேலி பண்ணி கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட. அதில் எந்த மிஸ்டேக்கும் வராது. அதை ப்ராப்பராக நீ P&Lக்கும் ப்ராப்பராக உன் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் அப்படியே எடுத்து என்ன பண்ண போகிற? அப்படி தூக்கி அங்கே போட போகிற. அவ்வளோதான். எது இங்கேருந்து P&Lக்கு போகணும், எது P&L டெபிட் ஆகணும், எது P&L கிரெடிட் ஆகணும், எது பேலன்ஸ் ஷீட் டெபிட் ஆகணும், எது பேலன்ஸ் ஷீட் கிரெடிட் ஆகணும், அவனே டெபிட் கிரெடிட் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பான்.
கரெக்டாக இல்லையா? நீ என்ன பண்ண போகிற, அப்படியே பிக் பண்ணி போட மட்டும் தான் போகிற. அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 5 என்ட்ரி கொடுக்குறாங்களா இல்லை 6 என்ட்ரி கொடுக்குறாங்களா, அதுதான் உன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீ என்ன பண்ணணும், இப்போ சிங்கிள் என்ட்ரி பாஸ் பண்ணணுமா டபுள் என்ட்ரி பாஸ் பண்ணணுமா? டபுள் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஒரு டெபிட் எஃபெக்ட் கொடுக்கணும், ஒரு கிரெடிட் எஃபெக்ட் கொடுக்கணும். அதை பண்ணாலே டேலி ஆகிடும். நீ பயப்படவே தேவையில்லை. அப்படியே உனக்கு தப்பு இருக்குது அப்படின்னாலும் நீ இந்த ட்ரையல் பேலன்ஸ் இருக்குது எதையுமே விடாமல் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா நீ எதை தேடினா போதும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தாலே போதும். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலைன்னா நீ ஃபுல் சமயம் உட்காந்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. 5 நிமிஷத்தில் 2 செகண்டில் எரர் கண்டுபிடிக்கலாம். புரியுதா நான் சொல்கிறேன்? ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு, அதுதான் டெபிட் கிரெடிட் எஃபெக்ட். அதை கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு நீ தேடினாலே போதும், உன் பேலன்ஸ் ஷீட் உன்னால் டேலி பண்ண முடியும். நீ போயிட்டு உட்காந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன மேட்டர் இருக்கோ அந்த மேட்டரை தேடினா போதும். ப்ரொவைடட் என்ன பண்ணியிருக்கணும், நீ உன்னுடைய ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிறத ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து உன்னுடைய P&L பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், மிஸ்டேக் ஆகாமல். அந்த ஃபிக்ஸேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ எதை பற்றி பயப்படவே தேவையில்லை, ட்ரையல் பேலன்ஸை பற்றி பயப்படவே தேவையில்லை. ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கன்சர்ன் பண்ணால் போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சம்மை டேலி பண்ண முடியும். எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் உனக்கு தப்பு எதில் நடக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அதுதான் நீ போடுற. ஆல்ரெடி அவன் போட்டு கொடுத்ததில் எந்த தப்பும் நடக்காது, ப்ரொவைடட் உன்னுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரையல் பேலன்ஸ் டேலிடாக இருந்துச்சுன்னா. ஸோ சம் எடுத்தோடனே கீழே பாரு, பேலன்ஸ் டோட்டல் டேலி ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி டேலி ஆகலனா தான் பிரச்சனை நமக்கு. புரியுதானா சொல்கிறேன்னு? கிளியரா? ஸோ ஏஎஸ் என்ன சொல்லுது இங்கே, நம்ம சொல்லுது ஏஎஸ் 2 காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவரில் தான் நீ என்ன பண்ணணும், அக்கௌண்ட் பண்ணணும்னு சொல்லுது. கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வேறு ஒரு கான்செப்டுக்கு போயிட்டு வருவோம். ஓகேவா? இப்போ நீ 10 இன்வென்ட்ரி வாங்கியிருக்க, வந்துச்சா 10 என்னண்ணா, இதனுடைய ப்ரைஸ் 10, இதனுடைய ப்ரைஸ் 8, இதனுடைய ப்ரைஸ் 11, இதனுடைய ப்ரைஸ் 9, இதனுடைய ப்ரைஸ் 6, இதனுடைய ப்ரைஸ் 10, இதனுடைய ப்ரைஸ் வந்து 5, 12, 10, 9, 8. புரியுதா? கிளியரா? இதுதான் நீ வாங்கியிருக்க. இப்போ இதுதான் நம்மளுடைய காஸ்ட். கரெக்டாக இல்லையா? இதுதான் நம்மளுடைய காஸ்ட். ஏன்னா என்ஆர்பி இன்னும் நம்ம பார்க்கல. ஈச் ஐட்டமுக்கும் நம்ம காஸ்ட்டு வேரி ஆகிருக்கு. ஏன்னா வாங்கும்போது ப்ரைஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்றைக்கி தக்காளி ஒரு விலை விற்கிது, நாளைக்கு ஒரு விலை விற்கிது. அந்த மாதிரி ப்ரைஸ் டெய்லி வாங்கும்போது ரா மெட்டீரியல் ப்ரைஸ் மாறுமா மாறாது? ஸ்டீல் வாங்குற, சிமெண்ட் வாங்குற, ப்ரைஸ் மாறுதா இல்லையா? 10 ரூபா முன்ன பின்ன வருது இல்லை டெய்லி ரேட்டில். ஸோ அப்போ ப்ரைஸ் மாறுமா மாறாதா? டெய்லி மாறும். அப்போ ப்ரைஸ் டெய்லி மாறும்போது அப்போ நீ இத்தனை இன்வென்ட்ரி வாங்கி வச்சுருக்க. ஓகேவா? இதுனதே உன்னுடைய பர்ச்சேஸ். இதுனது உன்னுடைய பர்ச்சேஸ். நீ வந்து 5 சேல் பண்ணிட்ட. எந்த 5 சேல் பண்ணியிருப்ப? எந்த 5 சேல் பண்ணியிருப்ப? உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் உன்னால் ஃபஸ்ட்டு ஏஎஸ் என்ன சொல்லுதுன்னா, உன்னால் ஃபஸ்ட்டு எந்த 5 சேல் பண்ணியிருப்பேன்னு ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ண. நல்லா கவனிச்சுக்கோ. நீ வெறும் FIFO LIFO வெயிட்டட் ஆவரேஜ் மட்டும் இருக்குன்னு நினச்சிட்டு போகக்கூடாது எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன? ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். உன்னால் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னால் நீ என்ன யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வித்த 5 உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிற 5 எதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ அந்த 5 காஸ்ட்டை நீ என்ன பண்ணிக்கலாம்? உன் பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிக்கலாம். புரியுதா? கிளியரா? இது என்ன மெத்தடு? ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். என்ன மெத்தடு? ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். கிளியரா? அப்படி உன்னால் இந்த மெத்தட் படி கண்டுபிடிக்க முடியல, எனக்கு தெரியலப்பா, என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருந்துச்சு, எது வந்துச்சு எது போச்சுன்னு என்னால் ட்ராக் பண்ண முடியல, மொத்தமாக இவ்வளோ வாங்கினேன், மொத்தமாக இவ்வளோ விற்றேன் அப்படின்னு நீ சொல்கிற. அப்போ நீ என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னா, எய்தர் FIFO ஆர் LIFO ஆர் வெயிட்டட் ஆவரேஜ்.
புரியுதா? உன்னால் எந்த மெத்தட்னு எப்படி எது எது போச்சுன்னு தெரியல அப்படின்னா நீ என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்? ஃபிஃபோ, லிஃபோ ஆர் வெயிட்டட் ஆவரேஜ். புரியுதா? ஃபிஃபோனா என்ன? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற அசம்ஷன் நீ எடுத்துக்கிற. உள்ளே வந்தது வெளியில் போச்சுன்ற அர்த்தம் கிடையாது. நீ என்ன நினச்சிக்கிற? எது போச்சுன்னு எனக்கு தெரில, அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வாங்கினது ஃபஸ்ட்டு வெளியே போச்சுன்ற அசம்ஷனை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பேர் தானே அது ஃபீஃபோ. லீஃபோன்னா என்ன? லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், கடைசியாக வாங்கினது ஃபஸ்ட்டு வெளியே போயிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன? ரெண்டுத்தையும் எவ்வளோக்கு வாங்கினன்ற ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ரைஸை நீ என்ன பண்ணுற, இஷ்யூக்கு சார்ஜ் பண்ணுற கொடுத்ததுக்கு. கிளியரா? புரியுதா? ஸோ நார்மலாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஈச் ஐட்டத்தையும் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? காஸ்ட்டை சொல்லணும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபீஃபோவோ இல்லை லீஃபோவோ இல்லை வெயிட்டட் ஆவரேஜோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகேவா? ஃபீஃபோனா என்ன? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா? இப்போ இது வச்சுக்கோயேன், இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே வருது, இந்த ஆர்டரில் தான் உள்ளே வந்திருக்கு. இதுதான் இப்படி தான் உள்ளே வந்திருக்கு. கிளியரா? 5 விற்றுட்டேன், அப்போ என்னுடைய க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? இது 5மே அவுட் ஆகிருக்குமா? ஏன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் நான் ஃபாலோ பண்ணுறேன். பேலன்ஸ் 5மே என் ஸ்டாக்கில் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். இதுவே நான் லீஃபோ ஃபாலோ பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்போ இதிலேருந்து போகுமா இதிலேருந்து போகுமா? 8லேருந்து 1 2 3 4 5 போயிருக்கும், இந்த 5 இருக்கும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? இப்போ இதே கொஷின் கொஞ்சம் டஃப்பாகிறேன். ஃபஸ்ட்டு நீ ஒரு 5 வாங்குற, 2 விற்கிற, அதுக்கப்புறமா 5 வாங்குற, 3 விற்கிற. அப்போ எப்படி போயிருக்கும்? ஃபீஃபோ படி ஃபஸ்ட்டு 5 வாங்குற, 5 பர்ச்சேஸ் பண்ணுற, 2 சேல் பண்ணுற, அதுக்கப்புறமா மறுபடியும் 5 பர்ச்சேஸ் பண்ணுற, 3 சேல் பண்ணுற. ஃபஸ்ட்டு 5லேருந்து ஃபஸ்ட்டு 2 போயிருக்கும் ஃபீஃபோ படி. கரெக்டா? அடுத்து ஃபஸ்ட்டு வாங்கின 5லேயே 3 போயிருக்கும் ஃபீஃபோ படி. ஏன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், முதல்ல வாங்கினது தான் வெளியே போகணும், அதுதான் ரூல். புரியுதா? இப்போ லீஃபோ படி சொல்லு. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் படி ஃபஸ்ட்டு இது 5 வாங்கியிருக்க, அதுக்கப்புறமா டேட் என்ன நடக்குது? 2 விற்கிற. அப்போ 2 விற்கிறேன்னா எது வெளியே போயிருக்கோம்? இந்த லாஸ்ட் 2 வெளியே போயிருக்கோம். அடுத்து 5 வாங்குற, அதில் 3 விற்கிற, எது வெளியே போயிருக்கோம்? கடைசியில் இருக்க இந்த 3 வெளியே போயிருக்கோம். புரியுதா? ஓகேவா? ஷுவரா? சம் போடலாமா? இங்கே நான் எல்லாத்தையும் 1 குவான்டிட்டின்னு வச்சுருந்தேன். ஆனால் இங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு நீ 100 குவான்டிட்டி 10 rupees வாங்குற, 200 குவான்டிட்டி 8 rupeesனு வாங்குற அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதே மாதிரி எத்தனை குவான்டிட்டி அவுட் பண்ணுறன்றதும் நீ என்ன பண்ணணும்? பார்க்கணும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கான்செப்ட் புரிஞ்சிச்சு, போடு. ஓகேவா? இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் என்னப்பா? 1 1 2 1 வந்து காஸ்ட் ஆர் என்ஆர்விப்பா. 1 போடு. 1 இப்போ என்ன சொன்னேன் நான்? காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லெஸ்ஸு நம்ம என்ன பண்ணணும்? அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? அதானே சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டு என்ரியலைசபிள். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேன்சல் பண்ணு. ஐட்டம் பை ஐட்டம் தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேன்சல் பண்ணு. பி காணது எது எடுத்துப்ப? 38 எடுத்துப்பியா 42 எடுத்துப்பியா? 38. ஏன்னா அதான் அது லோவரா இருக்கு. கியூக்கு 29 ரெண்டுமே சேமா இருக்கு. ஆருக்கு 14. அப்போ உங்களுடைய க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? 81. கிளியரா? அவ்வளோதான், சிம்பிள். ஈஸியாக இருக்கா இல்லையா? ஆனால் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஓகேவா? கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பெரிய சம்பா கொடுத்துட்டு அது நடுவில் வேணால் கேட்பாங்க.
அது முன்னாடி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் கூட 2 வேல்யூ கூட கொடுத்துருக்கலாம். இப்படி வேணா நம்ம டஃப் ஆகணும்னு நினச்சா 4 டஃப் ஆகணும்னு நினச்சா நீ தான் சொல்கிறேன். க்ளோசிங் ஸ்டாக்கில் காஸ்ட் ஆர் என்ன கொடுத்துருக்கலாம்னு வச்சுக்கேன். அப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது நீங்கள் எடுக்கணும். எதில் ஒரு அதான் எடுத்துக்கணும். டஃப் ஆகணும்னு நினச்சா எப்படி வேணால் கேட்கலாம். புரியுதானே சொல்கிறேன். அதனால் எல்லாமே நீ படிச்சுட்டு போகணும். லைன் பை லைன் புக்கில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 100% கான்செப்டோட போகணும். எதை எங்கே மிக்ஸ் பண்ணுவான், எதை எங்கே இன்க்ளூட் பண்ணுவான்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லஸ்ட்ரேஷன் 2 என்ன சொல்கிறான்? FIFOவில் போட சொல்கிறான்னா அதே கொஸ்டின் LIFOலையும் போடு. ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினையும் FIFO LIFO ரெண்டுத்தையுமே போட்டு முடிச்சோடனே வெயிட்டட் ஆவரேஜ் சொல்லித்தரேன். ஓகேவா? நீ பார்த்து நீயே ட்ரை பண்ணு. எந்த டேட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வாங்கினா எந்த டேட்ல அவுட் ஆயிருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி வாங்கினதுல வந்து பார்க்கணும். கிளியரா? என்னமா சொல்லிட்டா? ஃபர்ஸ்ட் வாங்கினது வெளியே போயிடுச்சு. ஒரு யூனிட்ஸ் டோட்டலாக வெளியே இருக்குது 1600 யூனிட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 18. ஓகேவா? டிசம்பர் 18 எங்கே வருது? 11க்கு 19 நடுவில் வருது. அப்போ 11க்கு 19 வரைக்கும் எவ்வளோ ஸ்டாக் இருக்கு நம்மகிட்ட? ஃபஸ்ட்டு 900, 400, 1300 ப்ளஸ் 300, 1600. அப்போ இந்த என்டையர் ஸ்டாக் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ஸ்டாக் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட ஃபைனலாக தான் இருக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கில் 19 வாங்கினோம், 28 வாங்கினோம் மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ அதை எடுத்து மல்டிபிள் பண்ணி சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவுட் வந்தது வெளியே போயிடுச்சு. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கில் என்ன இருக்கும்? பேலன்ஸ் கணக்கு தான் இருக்கும். கிளியரா? இதே கொஸ்டினை LIFO பண்ணி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா அந்த என்டையர் 1600 என்ன இருக்கு? அவுட் ஆயிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் FIFO LIFO ரெண்டுமே போகுது. இஷ்யூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
இஷ்யூ மட்டும் மாற்றிருக்காங்க டேட்டு. அதே சேம் கொஷின் இலிஸ்ட்ரேஷன் 1 கண்டினியூ ஆகும் 2ல. பட் என்ன பண்ணிருக்காங்க, இஷ்யூ டேட்டை மட்டும் மாற்றிருக்காங்க. இஷ்யூனா என்ன, அவுட் ஆன டேட். அவுட் ஆனது 3 டிஃப்ரெண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ரிசிப்ட்னா உள்ள வந்தது, இஷ்யூனா அவுட் ஆனது. ஓகேவா? ஸோ அவுட் ஆன டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சேம் 1600 குவான்டிட்டி பட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா? illustration 1ல இருக்கிற ரிசிப்ட்ஸ் எல்லாத்தையுமே இது 1ல இருக்கிற டேபிள் ஃபுல்லா எழுதணும். அது 2லையும் ஓகேவா? இந்த பிங்க் டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் ஃபுல்லா கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் இஷ்யூக்கு மட்டும் இந்த 1600 லாஸ்ட் லைன் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் லைனுக்கு பதில் இந்த டேபிளை கன்சிடர் பண்ணணும். புரியுதா? இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இந்த லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லாஸ்ட் லைனுக்கு பதில் இந்த டேபிள் யூஸ் பண்ணணும். அதான் illustration 2. ஓகேவா?
டேட் வைஸ் போட்டுடுவாப்பா.